குஜராத் டைட்டன்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ரெண்டு டீமுமே ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா இருக்காங்க. குறிப்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ஓ மை காட், டாப் ஆஃப் த டேபிள் அவங்க தான். ஈசாலா காப்டமதே என்று விளையாட்டு சொல்றாங்க, நினைச்சா சீரியஸா எடுத்துட்டு வர்றாங்க போல. எஸ், ஆமாம், இந்த டைம் ரொம்ப சீரியஸ் டீமாக தெரியுறாங்க. ஸோ இந்த கேம் எங்கே நடக்குதுன்னா ஆர்சிபியிலோட அவங்களோட ஹோம் கிரவுண்டான சின்னசாமியில் தான் நடக்குது. சின்னசாமி கிரவுண்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பேட்டிங் ஃப்ரெண்ட், ஆமாம், ரொம்ப சின்ன கிரவுண்டு, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சு. கடந்த ஒரு 5 T20 மேட்சஸோட ஆவரேஜை பார்த்துட்டோம் அப்படின்னா 200+ ரன்ஸ் வந்து அவங்க. ஆமாம், ஸோ அதனால் பேட்டிங்க்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி பிச் அப்படின்னு தெரியும். அட் த சேம் டைம் பவுலர்ஸுக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிச்சாக இந்த பிச் இருக்குது. அதுவும் குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பெரிய லெவல் சப்போர்ட் இல்லை அப்படின்றது தான் நமக்கு இது மூலமாக தெரியுது. ஸோ இந்த எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பிளேயர்ஸோடைய கரண்ட் ஃபார்ம் இதையும் நம்ம பார்த்துட்டு நம்மளோட ஃபேண்டசி பிக்கை நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் அந்த வகையில் விக்கெட் கீப்பர் பேட்ஸராக நமக்கு இருக்க போகிற முதல் பிக் யார் அப்படின்னா ஜாஸ் பட்லர் வந்து குஜராத் டைட்டன்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த சீசன் சோஃபார் சோ குட்டாக இருக்கிறாங்க அவங்களோட டாப் 3 பேட்டர்ஸ்மே. அந்த வகையில் ஜாஸ் பட்லரோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. அண்ட் அதுவும் இல்லாமல் அவரை சுற்றியுள்ள மற்ற பிளேயர்ஸ்மே எடுத்து கொஞ்சம் ப்ரெஷர் எடுக்கிறதுனால இவர் கொஞ்சம் கம்மியான ப்ரெஷரில் ஆடுறது மாதிரி தெரியுது. ஸோ அதனால் ஜாஸ் பட்லர் வில் பி ஆர் ஃபர்ஸ்ட் பிக்காக இருக்கிறாரு. ஸோ விக்கெட் கீப்பர் பேட்டரில் ஃபர்ஸ்ட் பிக்காக வி ஹேவ் ஜாஸ் பட்லர். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய மேட்ச்சில் வந்து விக்கெட் கீப்பர் வந்து நம்ம 2-3 பேர்லாம் கூட நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதே வகையில் இப்போ நம்ம ஆர்சிபிலையும் ஒரு விக்கெட் கீப்பர், ஸோ சால்ட். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. லாஸ்ட் 2 மேட்ச்லையுமே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தா மட்டும் பார்த்தா தான் அங்கேயும் காட்டு. ஸோ சால்ட் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியும் 30+ ரன்ஸ் அவருடைய பேட்ல இருந்து உறுதி. அந்த ஓப்பனிங்ல அந்த பவர் பிளேல அந்த டீமுக்கு தேவையான ரன்னை வந்து சாலிடா அடுத்து கொடுத்துட்டு அவருடைய வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பிடுறாரு. ஸோ கேரண்டியா நம்ம எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் என்னன்னா ஒரு பிக் ஷாட்ஸ் அதிகமாக போகிறதுனால அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் அடுத்த பிக் யாருன்னா ரஜத் பட்டிடர், ஆர்சிபியோடைய கேப்டன். அண்ட் இவரோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. எதனாலன்னா தொடர்ந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஒரே பிளேயர் இவராக தான் இருக்கிறாரு. டாப் ரன் கெட்டராக இருக்கிறாரு டீமில். அக்ரெசிவான ஒரு அப்ரோச்சாக இருக்குது, பவுண்டரிஸ்லேயே அதிக ரன்ஸ் எடுக்கிறாரு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவரை டீமில் எடுத்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக அவர் வந்து ஃபீல்டிங் சைடில் அவரோடதாக இருக்கட்டும், அவரோட ரோல் எல்லாமே நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு போனஸ் பாயிண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் சப்போர்ட் கொடுக்கும். குறிப்பாக அந்த கேச்சஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டில் அவருக்கு போனஸ் வர சான்சஸ் இருக்குது, பவுண்டரிஸில் வர போனஸ் சான்சஸ் இருக்குது, 25 ரன்ஸ் மார்க்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 50+ அவர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதையும் அந்த நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அப்படின்றதுனால உங்களுக்கு ரஜத் பட்டிடர் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த என்ன சொல்றது டாப் பிக்ஸ் என்னென்ன ஃபர்ஸ்ட் நேம் அந்த டீம் ஷீட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் இதில். ஸோ அதனால் ரஜத் பட்டிடர் பேட்டராக நம்ம ரொட்டீன் நிற்க மாட்டாரு. சாரி, ரஜத் பட்டிடர் வந்து நம்ம பேட்டிங்ல மாதிரி தெரியுது. ஓகே, எடுத்துக்கங்க. ஓகே, செகண்ட் நாம பார்க்க போற இன்னொரு பேட்ஸ்மேன் யார் பார்த்தீங்கன்னா இவரும் ஆர்சிபி தான். ஆர்சிபியினுடைய நாயகன், சின்னசாமி ஸ்டேடியத்தினுடைய நாயகன், MS தோனி. சாரி, சின்னசாமி நாயகன் அப்படின்னாலே எங்களுக்கு தலைதான் ஞாபகம் வரும். இங்கே வந்து புகழ்ச்சி வேணாம். ஓகே, ஸோ விராட் கோலி தான். ஸோ முதல் மேட்சே ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தார். போன 2வது மேட்ச் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டாரு. பட் இருந்தாலும் ஹோம் கிரவுண்டில் விளாட்றாரு, மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அந்த கிரவுண்டில் பால் எங்கே குத்தி எங்கே பிச் ஆகி எங்கே வரும்ன்றது அவருக்கு பக்காவாக தெரியும். ஸோ கண்டிப்பாக அவருடைய பேட்லேருந்து ஹாஃப் செஞ்சுரி நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு இன்னிங்ஸில். ஸோ விராட் கோலியை நாங்கள் பிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் யாருன்னா சுப்மன் கில், த பிரின்ஸ். சுப்மன் கில் வந்து தொடர்ந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு சோஃபா த சீசன். அதுவும் இல்லாமல் என்னன்னா குயிக்காகவுமே ரன் எடுக்க ஆரம்பிக்கிறார். மறுபடியும் என்ன சொல்றது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சுப்மன் கில்லை மறுபடியுமே இப்போ நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த டைம் கண்டிப்பாக ஆரஞ்ச் கேப்புக்கு சேலஞ்ச் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. அதுவும் இல்லாமல் அவரோட ஃபார்ம் ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. ஆப்போனன்ட் டீமுக்கு குயிக்காக ரன் எடுக்கிறாரு, ஆன் த கோ போகிறாரு, ஒரு இன்டென்ட் பயங்கரமாக இருக்குது, பவுண்டரிஸ்லேருந்து நிறைய ரன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 25+ ரன்ஸ் உங்களுக்கு அடிச்சார் அப்படின்னா அதில் ஒரு போனஸ் இருக்குது. அண்ட் அந்த போனஸை டெஃபினட்டாக அவர் எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அண்ட் அதனால வி ஆர் பிக்கிங் சுப்மன் கில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இப்போ இவர் கில்ல சொன்னார், இவர் ஆரஞ்சு கேப் எடுப்பார் நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் எடுத்துக்கூடிய பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ஆரஞ்சு கேப்புக்கு 1-2 அந்த ரேஸ்லேயே இவர் போயிட்டு வந்துட்டு இருக்காரு, சாய் சுதர்ஷன். ஸோ நம்ம ஓப்பனிங்கில் இறங்கி கில் கூட இருக்க பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், கில் போயிட்டா கூட கொஞ்சம் ஸ்லோ டவுனாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மேட்சை கொண்டுட்டு போய் ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸ் ஆடி கொடுக்குறாரு. லாஸ்ட் 2 மேட்ச்மே ஹாஃப் செஞ்சுரி போட்டு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ சாய் சுதர்ஷனுடைய ஃபார்ம் வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. அதுவும் ஆர்சிபி மாதிரி அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு அந்த ஸ்டேடியம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம சாய் சுதர்ஷனையும் ஒரு பேட்ஸ்மேனாக பிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரவுண்டர்ஸ்க்கு போயிடலாம். ஆல்ரவுண்டர்ஸில் என்ன ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்ரவுண்டர்ஸ் குருணால் பாண்டியா. குருணால் பாண்டியா வந்து உங்களுக்கு பவுலிங்கில் சூப்பரான ஃபார்மில் இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இன்னும் குறிப்பாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா
விக்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் எக்கனாமி ரேட்லேயுமே ஒரு போனஸ் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் சைடுக்கு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹேண்டியான ஒரு பேட்டராக இருக்க போகிறார் அவர். லோட் வந்து ஆர்டர் வந்தாலும் வந்து 2 பால் ஃபேஸ் பண்ணாருன்னா 2 பவுண்டரிஸ் அடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கில் உள்ள ஒரு டேலண்ட் உள்ள ஒரு பிளேயராக இருக்காரு. பேட்ஸ்மேனே குழப்பக்கூடியவர், ஸ்பின் போட போறாரா இல்ல பேஸ் பவுன்ஸ் பண்ண போறாரா அப்படின்னு குழப்பக்கூடிய ஒரு பவுலர் வந்து. ஸோ இவருமே ஒரு மிஸ்ட்ரி பவுலர்னு சொல்லலாம் நினைக்கிறேன். எப்போ ஸ்பின்னு போடுவார், எப்போ ஃபாஸ்ட் போடுவார் யாருக்குமே தெரியாது. திடீர்னு குத்தி மண்டைக்கே ஏற்றுவார். அண்ட் எனி டைம் ஒரு டேஞ்சரஸான ஒரு பவுலராக இருக்கிறாரு. ஆர்சிபிக்கு தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஒரு பிளேயராக நான் பார்க்குறேன் குருணால் பாண்டியாவை. ஒரு ஸ்பின் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். அண்ட் அது குருணால் பாண்டியா வகையில் பயங்கரமாக கிடச்சிருக்கு. அண்ட் இந்த சீசன் த்ரூ அவுட் த சீசன் குருணால் பாண்டியா ரொம்ப வைட்டலாக இருக்க போகிறாரு. இப்போவுமே வைட்டில் இருந்துட்டு வராரு. அண்ட் அதுக்காக நான் குருணால் பாண்டியாவை ஆல்ரவுண்டரில் ஃபர்ஸ்ட் பிக்காக எடுக்கிறோம். ஓகே, செகண்ட் ஆல்ரவுண்டர் நாம இவருமே ஆர்சிபி பிளேயர் தான், லிவிங்ஸ்டன். எஸ். ஸோ லிவிங்ஸ்டன் வந்து பேட்டிங்கில் அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் பவுலிங்கில் அவருக்கு விக்கெட் கிடச்சிருது. 2 அல்லது 1 விக்கெட் கண்டிப்பாக கிடச்சிருது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஸோ கண்டிப்பாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் நம்ம நம்பலாம். ஏன்னா எல்எஸ்ஜி கூட ஒரு முக்கியமான மேட்ச் அப்படின்னும் போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா கொடுப்பாரு. பவுலிங்குமே பேஸ் பவுலிங் தான் சின்னசாமி ஸ்டேடியம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலுமே விக்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது லிவிங்ஸ்டனுக்கு. ஸோ இன்னொரு ஆல்ரவுண்டராக நாங்கள் லிவிங்ஸ்டனை பிக் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் அவரோட டேயாக இருந்ததுன்னா அவ்வளோதான். அவரோட பெட்டரான ஒரு பிளேயர் வந்து யாருமே கிடையாதுன்னே நம்ம சொல்லிடலாம். ஆன் கோ போயிட்டாருன்னா செஞ்சுரி போட அவன் நிறுத்த மாட்டார் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பவுலர் யார் எடுத்துருக்கோம்னா ககிசோ ரபாடா. முன்னாடி சொன்ன மாதிரி பேஸ் பவுலிங்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு பிச். அண்ட் ககிசோ ரபாடா வந்து ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலராக இப்போ வந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும், சில டைம் எக்கனாமி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகலாம். அண்ட் அதெல்லாம் இருந்தாலும் விக்கெட் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்குது. முன்னாள் பர்பிள் கேப் வின்னர். அதெல்லாம் பார்க்கும்போது விக்கெட்ஸ் வகையில் ககிசோ ரபாடா கொஞ்சம் இன்னுமே பெரிய லெவலில் அந்த பழைய வித்தை வந்து இன்னும் அவர்கிட்ட விட்டு போகலை அப்படின்றத சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் ககிசோ ரபாடாவை டீமில் எடுத்திருக்கோம், குறிப்பாக அவரோட பேஸுக்காகவும் அவரோட விக்கெட்ஸ்க்காகவும். ஓகே, ஸோ அவர் லியோ சொன்ன அதே பாயிண்ட் வச்சு தான் நாம் இப்போ குஜராத்லேயுமே ஒரு பேஸ் பவுலர் எடுத்திருக்கோம். வேற யாரும் கிடையாது, முன்னாள் ஆர்சிபி பிளேயர். ஆர்சிபியோட ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும். சின்னசாமி ஸ்டேடியமே அவருக்கு நல்ல பரிச்சயமானவனு முகமது சிராஜ். ஸோ நம்ம லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம், முதல் 2 ஓவரில் 2 விக்கெட் கொடுத்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைச்சு கொடுத்தாரு அந்த ஒரு மேட்ச்சில். இவருடைய எடுத்த அந்த 2 விக்கெட்ஸ் தான் மேட்சே டோட்டலாக மாற்றுச்சு. ஸோ சிராஜ் நம்பி நாம் எடுக்கலாம் சின்னசாமி ஸ்டேடியத்தில். ஸோ அதனால் நாங்கள் அவரை பிக் பண்ணியிருக்கோம். அடுத்த வந்து ஹேசல்வுட் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ் பவுலரை பெங்களூர் எத்தனை வருஷம் மிஸ் பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக மிச்சல் ஸ்டார்க் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சக்ஸஸ் வந்து இப்போ ஹேசல்வுட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அண்ட் ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு பவுலராக இருக்கிறாரு. எந்த பொசிஷன்லையுமே பீட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மிடில் ஆர்டராக இருந்தாலும் சரி, இல்லை லோவர் ஓவர்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஓவராக இருந்தாலுமே ஒரு பயங்கரமான ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கிறாரு. அண்ட் விக்கெட்ஸ் ஃபேண்டசிக்கு ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக எல்பிடபிள்யூ அண்ட் பவுல்ட்டில் வந்து அதிகமாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் வந்து ஹேசல்வுட். ஸோ அதனால் அந்த போனஸும் இருக்குது. ஸோ அதனால் ஹேசல்வுட்டை நம்ம இந்த டீமில் 11th பிக்காக எடுத்திருக்கோம். ஹேசல்வுட் அந்த பர்பிள் கேப் அந்த ஒரு ரேஸ்லேயுமே போயிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் விக்கெட் வாங்குவார். ஸோ பேக்கப் பிளேயர்ஸ் நாம போயிடலாம். அதுக்கு முன்னாடி கேப்டன் நம்ம பேசிடலாம். ஆமாம், அதான் பேக்கப் பிளேயர்ஸ் மட்டும் நம்ம இங்கே கேப்டனாக வைக்க போகிற பிளேயர் யாருன்னா சாய் சுதர்ஷன் தான் நம்ம கேப்டனாக வச்சிருக்கிறோம். எதனால் அப்படின்னா அவர் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு, பயங்கர டச்சில் இருக்கிறாரு. அண்ட் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா அவர் ப்ராமிசிங் ரன்ஸ் அவர்கிட்ட வந்து கண்டிப்பாக வரப்போகுது. அண்ட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் தான் அதில் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க்த்தாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் போன சீசன் வந்து ரன்ஸ் அவர்கிட்ட எப்பவுமே வந்துடும். ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு குட்டி திஸ் ஆர் தட்டாவே தான் இருந்தது. பட் அந்த டைம் ரன்ஸும் வருது, அட் த சேம் டைம் அவர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து மிகப்பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த போனஸும் கிடைக்கும் அப்படின்றதுனால we are picking சாய் சுதர்ஷன் as our captain and வைஸ் கேப்டன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபியினுடைய கேப்டன் பட்டிதார். ஸோ அவருமே தொடர்ந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு. அவருடைய 50s வந்து அந்த டீமுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ப்ளஸ் நல்ல ஒரு ஃபார்ம்லும் இருக்காரு. தொடர்ந்து அதாவது பாலை வந்து முதல் ஒரு 5 பார் அவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு. அது பிறகு போன வாட வேடிக்கை தான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல தொடர்ந்து ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை நாம வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பேக்கப் பிளேயர்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஷெஃபான் ரூதர்ஃபோர்டை நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ ரூதர்ஃபோர்டு எதனால அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக பேட்டிங் பிடிக்க வந்துடுறாரு. அண்ட் பிக் ஹிட்டர் அவர் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேயர். அண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு. குறிப்பாக பார்த்துட்டோம் அப்படின்னா 2 மேட்ச்லையுமே என்னன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன் த கோ போயிட்டு நிறைய பிக் ரன்ஸ் அடிச்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் நல்ல டச்சில் இருக்காருன்னு தெரியுது. பட் இருந்தாலும் அவரோட எந்த அளவுக்கு பால் ஃபேஸ் பண்ண போறார் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்காரு. மிஞ்சி போனால் ஒரு 10லேருந்து ஒரு 15 பால் பிடிக்கக்கூடிய ஒரு பேட்டராக தான் இருக்காரு. ஸோ அதனால அவர் பெரிய லெவலில் ரன்ஸ் நமக்கு அதிகமாக எடுத்து கொடுப்பாரா அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருந்தாலும்
நம்ம இவரை வந்து நம்ம பேக்கப்ல வச்சிருக்கோம். எதனாலனா அந்த 10 பால்லே ஒரு 30 ரன் அடிக்கிறதுக்கான ஒரு டேலண்ட் உள்ள ஒரு ஆள் தான். இன்னொன்னு இவர் உள்ள வந்தாலே இவருக்குன்னு வேணும்னே ஒய்டாவே போடுற பவுலர்ஸுமே இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஷெஃபான் ரூதர்ஃபோர்டை நம்ம பேக்கப்ல எடுத்திருக்கோம். மேபி லைக் இந்த டீம்ல உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான பிளேயர், மேபி லைக் லிவிங்ஸ்டன் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் பிளேயர் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் பிக் ஷெஃபான் ரூதர்ஃபோர்டு. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு பேக்கப் நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் வந்து படிக்கல். ஸோ நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ அந்த சின்னசாமி கிரவுண்டில் நிறைய ரன்ஸ் அவர் அடிச்சிருக்காரு. அவர் ரெக்கார்ட் நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ மேபி எங்களுக்கு படிக்கல் வேணும் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கு பதிலாவது இவரை பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா போன மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா ஆடினார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் ஆனால் போன மேட்ச்சில் மறுபடியும் டச்சுக்கு வந்துட்டார். படிக்கல் டச்சுக்கு வந்துட்டார் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கடைசியாக நான் சொல்ல போகிற பேக்கப் பிளேயர் யாருன்னா சாய் கிஷோர். சாய் கிஷோர் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஸ்பின்னர் அப்படின்ற ஒரே காரணத்தால் தான் அவர் நாங்கள் இந்த டீமில் எடுக்கல. மேபி லைக் நீங்கள் வந்து எனக்கு இன்னொரு ஸ்பின்னர் நான் எக்ஸ்ட்ரா போகிறேன், எக்ஸ்ட்ரா கேம்பிள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேஸ் பவுலரை வெளியே எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஸ்பின்னர் எடுத்துக்கலாம். பட் அது பெரிய லெவலில் அட்வைசபிளான ஒரு சாய்ஸாக இருக்காது. பட் மேபி லைக் இந்த மாதிரியான சின்ன சின்ன லீக்ஸில் வின் பண்ணுறதுக்கு சில கேம்பிள் எடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் அந்த கேம்பிளாக வந்து நீங்கள் சாய் கிஷோர் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவர் நல்ல விக்கெட் டேக்கிங் ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ அதனால சாய் கிஷோரையுமே நம்ம பேக்கப்பில் வச்சிருக்கிறோம். ஸோ லாஸ்ட் பேக்கப் பிளேயர் ஆர்சிபிலேருந்து ஃபாஸ்ட் பவுலர் யஷ் தயால். ஸோ யஷ் தயால் வந்து ஏன் நீங்கள் டீமில் எடுக்கல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். பட் இருந்தாலும் எங்களுக்கு அந்த ஆப்ஷனில் வந்து அவர் கொண்டுட்டு வர முடியல. மேபி யஷ் தயாலாம் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு யாராச்சும் ஒருத்தர் பவுலர் தூக்கிட்டு நீங்கள் யஷ் தயாலை ஆட் பண்ணிக்கலாம். அவருக்கும் அந்த பிச்சு ரொம்பவும் பரிச்சயமான ஒரு பிச்சு, ப்ளஸ் பேஸ் பவுலிங்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிச். ஸோ எஸ் தயால் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவர் ஆக்சுவலாக எஸ் தயால் வந்து பேக்கப்பில் எடுக்கிறது வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சாய்ஸாக தான் இருந்தது. இதனால அவர் வந்து ஸ்டார்டிங் லெவனில் வர வேண்டிய ஒரு பிளேயர். ஸோ எஸ் தயால் வந்து உங்களுக்கு இந்த பிளேயர்ஸில் யாரை தூக்கிட்டாலும் நீங்கள் எஸ் தயாலை பிளேஸ் பண்ணலாம். எக்ஸப்ட் ஃபார் ஹேசல்வுட் வந்து நான் கண்டிப்பாக, ஏன்னா அவர் பயங்கர வைட்டலாக இருக்காரு. மற்ற 2 பேரில் யாராச்சும் யாரையா ஒருத்தருக்கு போல நீங்கள் தூக்கிட்டு கூட மேலே வச்சுக்கலாம். மேபி எங்களுக்கு அப்போ பேட்டர்ஸ் இவ்வளோ பேட்டர்ஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம 4 பேட்டர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பவுலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட எஸ் தயாலை மாற்றி பிக் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இதுதான் எங்களுடைய ஸ்டார்டிங் 11. எங்களோட கேப்டன், வைஸ் கேப்டன் பார்த்துட்டீங்க. அண்ட் எங்களுடைய பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த போர்டில் இருக்கிற நேம்ஸில் உங்களுக்கு சில நேம்ஸ் வந்து இன்னும் இவரோட நேம் இங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த போர்டில் இருக்க வேணும், இவரோட நேம் இல்லாமல் எப்படி அந்த ஒரு போர்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு கேள்வி நினச்சிங்கன்னா அந்த இதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டீம் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரஞ்சித் அண்ட் லியோ. பை.